விண்தொடும் உயர பனைமரத்தில் மண்ணில் வாழ்ந்து தீர்க்க ஒவ்வொரு நாளும் உயிரை பணயம் வைத்து ஏறும் உன்னத உழைப்பே பனையேறும் தொழில். தமிழர் மரபின் ஒரு பகுதியான பனை சார்ந்த தொழில் குறித்த புரிதலை உருவாக்குகிறது சென்னை லலித் கலா அகாடமியில் நடைபெறும் புகைப்பட கண்காட்சி. பனை ஏறுவோரின் அன்றாட போராட்டங்கள், பனை பொருட்களை உற்பத்தி செய்யும் விதம் என பனையின் கதையை இந்த புகைப்படங்கள் பேசுகின்றன. வெறும் படங்களாக மட்டுமில்லாமல் நுங்கு, பனை ஓலை மற்றும் பனை ஓலை பொருள்களையும் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் உபகரணங்களையும் நேரில் காட்சிப்படுத்தி இருப்பது பார்வையாளர்களை அப்படியே ராமநாதபுரம் மண்ணிற்குள் அழைத்துச் செல்கிறது. அது மட்டுமின்றி வறண்ட நிலத்தின் தண்ணீர் தட்டுப்பாடு, சீமை கருவேல மரங்கள் மூலம் அடுப்புக்கறி தயாரிக்கும் குடும்பங்களின் எளிய வாழ்க்கை, கொளுத்தும் வெயிலில் உப்பளங்களில் உருகும் தொழிலாளர்களின் பாடுகள் என உழைப்பின் ஒவ்வொரு பரிணாமமும் இங்கு தத்ரூபமாக, உணர்வு பூர்வமாக புகைப்படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பகுதி மக்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த ஆவண புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரத்தை பொதுவாக எடுத்துட்டாலே அது வறண்ட பூமி தான் சொல்லுவாங்க. அங்கே நிறையா கருவேல மரம் இருக்குது. அந்த மரத்தெல்லாம் வெட்டி தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இது எங்கள் மூட்டம் தான். எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து இந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு இது நல்ல பயனாக இருக்குது. கருவையை ஒழிக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க. அதே அவங்க தொழிலாக்கிக்கிறாங்க. கருவையை அழிச்ச மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு தொழில் நடந்த மாதிரியும் இருக்கும்ல, அதான் கறிமூட்டை போடுறாங்க. ஒவ்வொரு புகைப்படத்தின் பின்னணியிலும் இருக்கும் தொழில்நுட்ப விவரங்களும் அதன் பின்னணி கதைகளும் காண்போரை கலங்கவும் நிகழவும் வைக்கின்றன. புகைப்பட கலையை ஊக்குவிப்பதோடு விளிம்பு நிலை மக்களின் குரலாகவும் ஒலிக்கிறது இந்த கண்காட்சி. முக்கியமாக நாங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களோட கதைகளை அவங்க சொல்லணும். வெளியேருந்து எல்லாரும் அவங்கவுங்க கதைகளை வேறு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது இல்லை, அவங்க கதைகளை அவங்க சொல்லணும். பனையேரிகளோட வாழ்க்கையை பற்றி பனையேரிகள் சொல்லணும், பதனி காய்ச்சிறவங்களை பற்றி பதனி காய்ச்சிறவங்க சொல்லணும். அதே மாதிரி அந்த ஊரில் ரொம்ப முக்கியமான சில பிரச்சனைகளும் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, பேருந்து பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அப்போ அதை பற்றியெல்லாம் யார் பேசுவா அப்படின்னு பார்த்தா பெருசாக வெளியே தெரியறதில்ல. ஸோ அப்போ இந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஊரில், அவங்க ஊரை சுற்றி உள்ள பகுதிகளில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றதை சேர்த்து இதில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே கூரையின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதி மக்களின் வாழ்வியலையும் உணர வைக்கும் இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார் நமது செய்தியாளர். ஒரு வரலாறு அல்லது கதைகளை வாய்மொழியாக சொல்வதை காட்டிலும் புகைப்படமாக தெரிவிக்கும் பொழுது எளிமையான முறையில் தெரிந்து கொள்ளலாம் என சொல்வார்கள். அதன் அடிப்படையில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் லலித் கலா அகாடமியில் நடைபெற்று வரும் இந்த புகைப்பட கண்காட்சி என்பது மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.